நான் சொல்றேன், 2 பேருமே என்னோட லட்சியத்தை நிறைவேற்றணும், எனக்கு உதவி பண்ணணும்னு சத்தியமா நினைக்கல. என்ன வச்சு ஒருத்தர் இன்னொருத்தரை பழிவாங்க நினைக்கிறாங்க. அவங்க ஈகோவை என்ன வச்சு சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான். மொத்தமா 3 லட்ச ரூபா வருமா? பழைய நகைக்கு அவ்வளவுதாம்மா கொடுக்க முடியும். கிட்டி, இப்ப எதுக்கு வைக்கணும்? அட்லீஸ்ட் அடகு வச்சாலாவது அப்புறமா மீட்டுக்கலாம்ல. இல்ல ரத்னா, அடகு வச்சா அந்த கடன் பின்மண்டையில நம்மள துரத்திக்கிட்டே இருக்கும். நகை அடகுல இருக்கு, அதை மீட்கணும்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். வித்துட்டா நிம்மதியா இருக்கலாம்ல. அதுக்கு மேல தர முடியாதானே? அம்மா, இந்த ரேட்டே உங்களுக்காக தான்மா. பெருசா சேதாரம் எதுவும் நான் கழிக்கல, நீங்களே பாருங்க. இதெல்லாம் எனக்கு புரியாதுங்க. இப்ப என்ன சொல்றீங்க? வெறும் 3 லட்சம் தானா? அதுக்கு மேல முடியாதா? முடியாதுமா. சரி, எவ்வளவு வருதோ அதை கொடுங்க. அம்மா, நான் ஒன்னு கேட்கவா? என்ன சொல்லுங்க. நீங்க சவுந்தரபாண்டியோட மக தானே? நீங்க இப்ப எதுக்காக நகையை விற்கிறீங்க? நான் அதிபரோட மகளாவே இருந்தாலும் தங்கத்தை தானே விற்கிறேன். அதுல எங்க அப்பா பேருன்னு எழுதியா இருக்கு. நகையை எடுத்துக்கிட்டு பணத்தை கொடுங்க. இந்தாங்கம்மா, இதுல மொத்தம் 3 லட்ச ரூபா இருக்குமா? நன்றிண்ண. சரிங்கம்மா, போலாமா? கடைசியா ஃபர்னிச்சர். ஏண்டி ரத்னா, இங்க பழைய டேபிள், சேர், பெஞ்ச் எல்லாம் விக்கிற இடம் எங்க இருக்கு? எனக்கு தெரியாதே. எசக்கி, வீரா, உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஊர்ல அந்த மாதிரி எதுவும் இல்லையேக்கா. இல்ல வேணாம், நான் இன்டர்நெட்லயே தேடிக்கிறேன். அதுல பழைய பொருள் விக்கிற ஆப் ஒன்னு இருக்கு. அதுல தேடினா இங்க பக்கத்துல எங்கேயாவது நாம தேடுற பொருள் இருக்கான்னு தெரிஞ்சிரும். அட, பழைய பொருளை கூட இன்டர்நெட்ல வாங்கலாமா மைனி? கார்ல இருந்து கப்பல்ல இருந்து கூலிங் கிளாஸ் வரைக்கும் இன்டர்நெட்ல செகண்ட் ஹேண்ட்லயும் கிடைக்கும். நமக்கு வேண்டிய பொருள் இங்க பக்கத்திலேயே கிடைக்குதுன்னா நமக்கு ஈஸியா இருக்கும்ல. சரி, அதுக்கு ஒரு 50,000 போட்டுக்கலாம். 50,000க்கு புதுசே வாங்கிடலாமே பரணி. எனக்கு தெரிஞ்சவங்க ஆரோக்கியம்னு ஒரு ஆசாரி இருக்காவோ. அவரை கூப்பிட்டா நம்ம வீட்டுக்கே வந்து கேக்குற மாதிரியே விலை கம்மியா செஞ்சு கொடுத்துருவாரு. சரி, இப்போதைக்கு பட்ஜெட்ல 30,000 ரூபாய் போட்டு வைக்கலாம். ஏ ரத்னா, பெயிண்டிங்க்கு எவ்வளவு சொன்னார் அந்த பெயிண்டர்? கொட்டேஷன் கொடுத்திருக்காரு பாரு. பெயிண்ட் செலவு சேர்த்து 22,000 ஆகுமா? அம்மாடியோ, பெரிய செலவா இருக்கும் போல இருக்கே. நான் பார்த்தேன், பெயிண்ட் விலை விட கூலி தான் அதிகம். சுவரெல்லாம் சுரண்டணுமா, அப்புறம் பிரைமர் அடிக்கணுமா, அதுக்கு மேல பெயிண்டிங் 2 கோட்டிங் அடிக்கணுமா. ஆகிற செலவு ஆகதானடி செய்யும். வேற ஏதாவது இருக்காடி? உங்களுக்கு தகுந்தாப்புல எலக்ட்ரிக்கல் விஷயம்லாம் செய்யணும்னு கேட்டிருந்தேல, அதுக்கு பொருள் செலவு போக 2,000 ரூபாய் கூலி போட்டிருக்காவ மைனி. 2 ஃபேனு, லைட்டு, எக்ஸ்ரே ரீடர், ஸ்கேன் ரீடர், இதெல்லாம் நிறைய தேவைப்படுமே. இப்போதைக்கு அதுக்கு ஒரு 15 போட்டுக்கலாம். கியூலிட்டி வந்திருக்கு. கையில இருக்கிறது பத்தாது போல இருக்கு. சரி, மேற்கொண்டு எவ்வளவு தேவைப்படும்? இதுக்கு மேல முழுசா ஒரு 5 லட்சம் தேவை. 5? என்ன பண்ண போறேன்னே தெரியல. 5 லட்சமா?
ஏய், என்னடி இது? சின்ன பிள்ளையில இருந்து அண்ணன் கொடுக்கிற காசெல்லாம் இதுல சேர்த்து வைப்பேன் மைனி. அண்ணன் எல்லாருக்குமே காசு கொடுக்கும். வருஷமானா அந்த காசை எடுத்து அண்ணன் கிட்டயே கொடுத்து ரூபாவா மாத்தி மறுபடியும் இதே உண்டியல்ல சேர்த்து வைப்பேன். 12 வருஷமா சேர்த்து வச்சது. எப்படியும் 20,000 ரூபாய் இருக்கும் மைனி. ஏய் பாவி, ஏன் இப்படி பண்ண? நீங்க ஆஸ்பத்திரி கட்டணும்ல, அதுக்கு தான். இப்ப யார கேட்டு உண்டியல உடைச்ச? பரணி, இது என்னுடைய ஒண்டியல். எப்படியும் 30 இருக்கும் டி. அண்ணன் கொடுத்த காசு தவிர அப்பப்போ வேண்டியவங்களுக்கு குழம்பு மசாலா கறி மசாலான்னு அரைச்சு கொடுத்து சேர்த்து வச்ச பணம் இதுல இருக்கு. எம்புட்டுன்னு தெரியல, ஆனா எப்படியும் ஒரு 30-40,000 இருக்கும். இந்தா. என்னோட உண்டியல்ல கம்மியா தான் பணம் இருக்கும். காலேஜுக்கு புக்கு வாங்க, நோட்டு வாங்க, ப்ராஜெக்ட்டுக்குன்னு செலவழிச்சது போக 10 ரூபா கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இதே எடுத்துக்கிட்டு ஆமா டி, இதெல்லாம் ஒன்னா சேர்த்தாலே 1 லட்சம் வந்துடும். அதுக்கப்புறம் 4 ரூபாய் தானே, வாங்கிக்கலாம். இதுக்கு மேல எவ்வளவு உண்டியல தர, உப்பு காசு தரேன்னு வந்தீங்க, மண்டையை உடைச்சிருவேன். என்னடி பழக்கம் இது? நான் என்ன உங்ககிட்ட கேட்டேனா? ஏட்டி, வாங்கினா என்ன தப்பு? நாங்க என்ன வேத்தாளா? முடியாதுன்னா முடியாதுதான். இந்த கிளினிக் முழுக்க முழுக்க என்னோட காசுலயும் என்னோட கடன்லயும் மட்டும் உருவானா போதும். உங்க நொண்ணனோட காசு 1 ரூபாய் கூட என் கிளினிக்ல நான் போட மாட்டேன். ஏட்டி, இது அண்ணன் காசு இல்ல, இது எங்களுக்காகன்னு கொடுத்ததுதான். அப்ப இது எங்க காசு தானே? அப்படிலாம் என்னை ஏமாத்திக்க நான் ரெடியா இல்ல. சுத்தி வளைச்சு பார்த்தாலும் இது அவனோட காசுதான். சரி, அது என்னோட காசாவே இருந்துட்டு போகுது. அதுக்கு என்ன இப்ப? அது என் காசாவே இருந்துட்டு போகுது. அந்த காசு நல்ல காரியத்துக்கு பயன்படுதுன்னா இருந்துட்டு போட்டுமே. நல்ல காரியங்கிறதுனால தான் உன்னோட பணம் வேணான்னு சொல்றேன். சரி, சும்மா வேண்டாம், கடனா வாங்கிக்க. உன்னால எப்போ முடியுதோ அப்ப திருப்பி கொடு. சேர்த்து ஒரு வட்டியை கொடுத்தினா நல்லது தானே, தப்பு இல்லல்ல. வட்டிக்கு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா உன்கிட்ட எதுக்கு வாங்கணும்? ஊர்ல வட்டிக்கு பணம் தர ஆளா இல்ல. இல்லை, ஒரு நல்ல காரியம் செய்யற, அதுல எதுக்குல இம்புட்டு அகங்காரம் உனக்கு? ஆங்காரம் இல்லடா, ஆத்திரம். உன்னால ஒரு வாழ்க்கையை சீரழிக்க தான் முடியும். ஆனா நான் 1000 உயிரை காப்பாத்த இந்த கிளினிக்க ஆரம்பிக்கிறேன். உன்ன மாதிரி ஒரு பாவியோட பணத்துல ஒரு சல்லி காசு கூட இதுல இருக்க கூடாது, இருக்கவும் இருக்காது. ஏ கனி, இனிமே உண்டியல தொட்ட கொலை விழும். புதுசா ஒரு உண்டியல் வாங்க காசு தரேன், சரியா? தலை கீழே கட்டி உருண்டாலும் இவன் மனசுக்குள்ள மட்டும் பூரவே முடியாது போல. அண்ணே, முதல்ல மைனியோட ரூம்குள்ள பயப்படாம போ பாருண்ணே. அப்புறம் அவங்க மனசுல நுழையறத பத்தி பேசிக்கலாம். இல்லை, நான் மனசுக்குள்ள சொன்னது உனக்கு வெளியில கேட்டுடுச்சா?
எல்லா நகையும் வித்துப்பிட்டா. எல்லாம் ஆருக்காக? ஏழைங்களுக்கு உதவி செய்யணும் தானே. நல்லா இல்ல. நகையெல்லாம் வித்துப்பிட்டா. சரி, பணம் பத்தலன்ட்டு ஒருவேளை தாலியும் சேர்த்து வித்திருப்பாளோ? தாலியே தெரிய மாட்டேங்க. எனக்கு தெரியும், ஏழைங்களுக்காக நிச்சயம் அதை வித்திருப்பா. சே, தாலி சென்டிமெண்ட் இல்ல, நிச்சயம் வித்துருக்க மாட்டா. எதுக்கு கண்டதை போட்டு யோசிச்சுக்கிட்டு? ஒருவேளை உண்மையிலேயே தாலியை வித்திருந்தா போய் செக் பண்ணி பார்த்துருவோமா? வித்திருந்தாலும் அம்புட்டுதான், என் கூட சேரவே மாட்டாள. இப்ப இது எப்படி கன்ஃபார்ம் செய்ய? பேசாம எழுப்பி கேட்டுருவோமா? வேணாம். அவகிட்ட எழுப்பி கேட்டோம்னா கோவத்துல குறவலையே கடிச்சு துப்பிடுவா. என்ன செய்ய? எப்படி தெரிஞ்சிக்க? கேட்காண்டா, நாமளே பார்த்துட்டா. என்னடா இது? முருகா, என்னப்பா இப்படி சோதிக்க? வாழ்க்கையில எம்பிட்டோ பெரிய சவால்கள் எல்லாம் சந்திச்சிருக்கேன். இது அதெல்லாம் விட பெரிய சவாலா இருக்கே. இப்படியாச்சும் அந்த தாலி என் கண்ணில் காட்டி விட்டு. என்னடா தனியா படுத்திருந்தா என்ன வேணா செய்வியா? ஏன் மேலேயே கைய வைக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? மவனே, நீ செத்தடா இன்னைக்கு. மவனே, எவ்வளவு தைரியம்டா உனக்கு? எவ்வளவு தைரியம் உனக்கு? ஏன் மேலேயே கை வைப்பியா? செத்தடா. ஏன் மேலேயே கை வைக்க பாக்குறியா? You bloody rascal. ஷோ, வாய் மூடிக்கிட்டு பேசுறியா? அவ்வளவு கொழுப்பா? அவ்வளவு கொழுப்பா உனக்கு? செத்தடா. என்னடா தாலி? விட்றா, கட்டையை விடு. விட மாட்டேன். என்னன்னு சொல்லு. முதல்ல எதுக்கும் பக்கத்துல வந்து சொல்லிவிடுறேன். என்னது? பக்கத்துல வந்தியா? வைக்க கூடாத இடத்துல நீ கை வச்சிட்டு இருந்த. நான் அதை பார்த்தேன்டா. இல்ல, நான் உன்னை தப்பான நோக்கத்துல எல்லாம் கை வைக்கல. டேய், இல்லல, நீ அம்புட்டு நகையை வித்துட்டேன்னு தங்கச்சிக்கு சொன்னாவளா, அதான் தாலியும் வித்துட்டியான்னு பாக்கலாம்ட்டு வந்தேன். என்னடா சொல்ற? ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு உன் நகையெல்லாம் வித்தியாமலா, ஒருவேளை தாலியும் சேர்த்து வித்துட்டியான்னு பாக்கலாம்ட்டு தான். அதான் அதுக்காக என்ன கேட்காம கண்ட இடத்துல கை வைப்பியா? கேட்டா மட்டும் அப்படியே விட்டுருவியா? தொட்டாலும் அடிப்பேன், புரிஞ்சுதா? சரி, இப்பதான் அடிச்சிட்டலா, பதில் சொல்லு. எம்மள தாலி வித்துட்டியா? விக்கலடா. பாரு, விக்கவும் மாட்டேன்.
நான் போட்டிருந்த நகை என்னோடது, ஆனா இந்த தாலி இது நீ கட்டினது, உன்னோடது. நான் இந்த வீட்டை விட்டு போறப்ப உன்கிட்ட இதை ஒப்படைச்சிட்டு போனுமே, அதனாலதான் நான் இதை விக்கல. போதுமா? போதும். டேய், 61 நாள் தான் இருக்கு. உன்னை இந்த ரூம்குள்ள விட்டதே பெரிய விஷயம். இதுல நீ என் மனசுக்குள்ள வேற நுழைய போறியா? இனிமே ஒரு தடவையாவது என் கிட்ட வந்த காத கடிச்சு துப்பிடுவேன். மவனே, ஜாக்கிரதை. மாட்டேன், இனிமே உன் பக்கமே வர மாட்டேன். போதுமா? போ, போய் படு. எப்பவும் இந்த கட்டை என் கிட்டதான் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோ. ஞாபகம் வச்சுக்கிறேன். டேய், ஏய், போடுறா முடிக்கிட்டு. இந்த வீடு தானா? கரெக்டா தெரியுமா பரணி? ஏண்டி, தெரு முக்குல தானே ஒருத்தர் இந்த வீட்டை கரெக்டா அடையாளம் சொன்னாரு. ஆனா அதே ஆளு நம்மள ஏற இறங்க பார்த்துட்டு பத்திரமா பார்த்து போங்கன்னு சொன்னாரே, அதான் எனக்கு பயமா இருக்கு. லேடிஸ் தனியா போறோம், அதான் பத்திரமா போங்கன்னு சொல்லிருக்காரு. எதுக்கு எடுத்தாலும் ஏண்டி பயப்படுற? நான் இருக்கேன்ல, நீ பேசாம வா. ஐயா, என்னை விட்டுருங்க. ஐயா, எங்கடா ஓடுற? ஐயா, ஓடுறா. அப்படியே ஓடிடு. என்னாச்சுங்க? எதுக்காக இப்படி அவரை ஓட விடுறீங்க? நேத்து சாயந்தரமே வட்டி கொடுக்க வேண்டிய பண்ணாட இப்பதான் சாவகாசமா வந்து வட்டி கொடுக்குறான். அதான் அண்ணன் 4 குடுப்பு கொடுத்து வேட்டியை கலட்டிட்டு அன்றாயிரோட ஓட விட்டாரு. அது சரி, நீங்க யாருமா? மாடசாமி சார் தான் வர சொல்லியிருந்தாரு, அதான். பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க. பேங்க்ல இருந்து வரீங்களா? இல்ல இல்ல, நான் டாக்டர், இவங்க டீச்சர், அவ்வளவுதான். நான் சவுந்தர பாண்டி இருக்கார்ல, அவரோட பொண்ணு. ஓ, அண்ணனோட மகளா? ஆமா. வாங்க, உள்ள வாங்க. பரணி, என்னடி? என்னடி ஆரம்பமே மோசமா இருக்கு, எனக்கு பயமா இருக்குடி. இந்த ஆள்கிட்ட நீ கடன் வாங்கிதான் ஆகணுமா? ஏ லூசு, அந்த ஆள் வட்டியை லேட்டா கொடுத்தா, அதனால அண்ணன் கோவப்பட்டிருப்பாரு. நம்ம வட்டியை டைமுக்கு கொடுத்துட்டா ஒன்னும் தப்பாவே நடக்காது. நீ பேசாம வாடி, வா. வட்டிக்கு வாங்கும்போது உனக்கு இனிக்குது, ஆனா வட்டியை கட்ட சொன்னா உனக்கு கசக்குதா? கேக்குறேன்ல, வட்டி கேட்டு வந்த ஆளை கெட்ட வார்த்தையில திட்டுவியோ? எப்படா கொடுப்ப? ஏமாத்திட்டு இருக்க. பயமா இருக்கு, போயிடலாம். இவன் ரொம்ப மோசமான ஆளா இருக்கான். எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா இரு. அண்ணா, சவுந்தர பாண்டி அண்ணனோட மக வந்திருக்குண்ணே. டாக்டரா? ஆமாண்ணே. டேய், இவனை புடிச்சு கட்டி வைங்கடா, வந்து தோலை உரிக்கிறேன். ஐயா ஐயா, என்னை விட்டுருங்கய்யா. ஐயா வேணாயா, ஐயா வேணாயா. வணக்கம். வணக்கம்மா, உட்காருங்க. என்னம்மா நம்மளை தேடி வந்திருக்கீங்க? டேய், போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாங்கடா. சரிங்கண்ணா. சொல்லுங்க பாப்பா, என்கிட்ட என்ன பெருசா தேவைப்பட போகுது? பணம் கேட்கத்தானே வந்திருக்கீங்க? ஆமாண்ண, ஒரு 5 லட்சம். என்னது, வெறும் 5 லட்சமா? என்ன பாப்பா இது? ஆமாண்ண, உங்களால தர முடியுமா முடியாதா? அட, உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா பாப்பா? இத பாரு பாப்பா, உங்க அப்பா எனக்கு தெரிஞ்சவர் தான். அதுக்காக வட்டி எல்லாம் குறைக்க முடியாது பாப்பா. என்கிட்ட 5 வட்டி தான்.
கரெக்டா 1ஆம் தேதி ஆனா சாயந்தரம் வட்டி பணம் வந்து சேர்ந்துடணும். அவ்வளவுதான். அதெல்லாம் கொடுத்துட்றேண்ணே. ஒரு வருஷத்துக்குள்ள அசலை கட்டலைன்னா வட்டி கூடும். அதெல்லாம் கட்டிடுவேண்ணே. அதே மாதிரி நான் காட்டுற எல்லா பேப்பர்லயும் கையெழுத்து போடணும். சரியா? சரி, போட்டுடுறேன். அப்புறம் என்ன, வேலையை ஆரம்பிச்சிடுவோம். இந்தாங்க. தேங்க்ஸ். டேய் அண்ணே, அந்த டாக்குமெண்ட் பேப்பர் எல்லாம் ரெடி பண்றா. சரிங்கண்ணே.